அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவன் கார்த்திகேயன். இன்றைய டாபிக், எப்பவுமே எல்லாரையும் ஆனந்தப்படுத்தி பார்க்க நினைக்கிறவங்க தான் இந்த உலகம் அள வச்சு பார்க்க நினைக்குது. ஆமாங்க, நம்ம என்ன தான் நல்லது செஞ்சாலும் அதை இந்த குற்றம் மட்டும்தான் அந்த உலகம் சொல்லும். இப்போ நீங்கள் செஞ்சதை சொல்லி காமிக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. ஆனால் பொங்கல் சீரு மட்டுமா பண்ணிருக்கான்? தீபாவளி சீரு, திருவிழா சீரு, ஏன் உங்க பிறந்த நாள் செஞ்சதை சொல்லி காட்டாதம்மா. இதுக்கு செய்யாமே இருந்திருக்கலாம். அக்கா தானே பேசுறாங்க, பேசிட்டு விடுமா. சொல்லி காமிக்கிற அளவுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம செஞ்சதை நமக்குள்ள வச்சு பிரியப்பட்டு நம்ம எந்த விஷயமும் செய்வோம். ஆனால் அதை புரிஞ்சுக்காம நமக்கு கூடயே இருக்கிறவங்க இருக்கும்போது தான் அதனுடைய மனதில் இருக்கும் வலி மிகவும் கஷ்டமாக இருக்கும். அடுத்து முக்கியமான விஷயம், நமக்குள்ளே இருந்து நம்ம பிரச்சனைகளை தெரிஞ்சுக்கிட்டு. ஹலோ, லைன்ல இருக்கியா? என்னையாச்சு? வச்சுக்கோங்களேன், நம்ம குடும்பத்தில் மேலும் மேலும் விரிச்சல்கள் மட்டுமே வருமே தவிர சேர்றதுக்கான வாய்ப்பு அமையாது. முடிந்தவரை உறவுகளை ஒன்று சேர்க்க பாருங்கள். தேவையில்லாமல் அடுத்தவர் அவர் கூறினார், இவர் இப்படி கூறினார், இவர் இந்த மாதிரி கூறினார், பின்புறம் பேசுபவர்களை மறந்துவிட்டு நேரடியாக எந்த விஷயமாயினும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு நிமிடத்தில் முகம் கொடுத்து முகம் பேசிவிட்டால் எந்த பிரச்சனையும் சரியாகிவிடும். முகம் கொடுக்காமல் பேசாமல் புறம் பேசுபவரின் சொல்லை கேட்டு நடந்தால் வாழ்க்கை என்றுமே நரகமே. குடும்பம் என்றும் ஒற்றுமையாக இருந்து நம் குடும்பத்தை ஒற்றுமையுடன் இருக்க வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சிவன் கார்த்திகேயா.